4 நாடுகள் பங்கு பெறும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷக்கின் கால்பந்தாட்ட தொடரின் 6வது போட்டி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலே ரேஸ் கோர்ஸ் மைதானத்திலே நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கால்பந்து தொடரின் இறுதி லீக் போட்டியில் பங்களாதேஷ் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி கொண்ட இலங்கை அணி தொடரின் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. அதன்படி இலங்கை அணி இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் ஷீசெல்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. ஏற்கனவே ஒரு தோல்வி மற்றும் ஒரு சமநிலையான முடிவை பெற்றிருந்த இலங்கை அணிக்கு இறுதிப் போட்டிக்கு செல்ல இந்த போட்டியில் வெற்றி கட்டாயமாக இருந்தது. எனினும் பங்களாதேஷ் இறுதிப் போட்டிக்கு செல்ல இந்த போட்டியில் ஒரு சமநிலையான முடிவு மட்டும் போதுமாக இருந்தது. போட்டியின் 20 நிமிடங்கள் வரை இலங்கை அணி சசங்க டில்ஹாரா மற்றும் வசிம் ராசிக் மூலம் கோலுக்கான முயற்சிகளை எடுத்தாலும் இரு முயற்சிகளின் போதும் பந்து கம்பங்களை விட்டு வெளியே சென்றது. இருபத்தைந்தாவது நிமிடத்தில் கோலுக்கு நேராக இருந்து ஷலன ஷமீர வேகமாக உதைத்த பந்தை பங்களாதேஷ் கோல் காப்பாளர் அனிசூர் ரஹ்மான் தடுத்தார். எனினும் தடுக்கப்பட்ட அந்த பந்தை வேகமாக வசீம் கோலுக்குள் செலுத்தி இலங்கை அணியை முன்னிலைப்படுத்தினார். போட்டியின் 30 நிமிடங்களின் பின்னர் பங்களாதேஷ் வீரர்களுக்கு கிடைத்த கோனர் உதையின் போது கோலுக்குள் செலுத்தப்பட்ட பந்தை டக்சன் கையால் தடுத்தமைக்காக சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டு மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதன் போது கிடைத்த பெனால்டி வாய்ப்பை தோபோ பெர்மன் வெளியில் அடித்தார். அதன்படி போட்டியின் முதல் பாதியில் இலங்கை அணி 1-0 என்ற நிலையில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆரம்பமாகியது முதல் பங்களாதேஷ் வீரர்கள் இலங்கை கோல் எல்லையில் கோலுக்கான அடுத்தடுத்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டனர். எனினும் அவை அனைத்தும் பின்கள வீரர்கள் மற்றும் சுஜான் பெரேராவினால் தடுக்கப்பட்டன. போட்டியின் 90வது நிமிடத்தில் இலங்கை வீரர்கள் எதிரணியின் கோல் எல்லைக்குள் செலுத்திய பந்து பங்களாதேஷ் வீரரின் கையில் பட்டமையினால் இலங்கைக்கு பெனால்டிக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனை வசீம் ராசிக் கோலாக்கி இலங்கை அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி அடையச் செய்தார். எனவே தொடரின் லீக் போட்டிகள் நிறைவில்
3 போட்டிகளில் ஒரு வெற்றி, ஒரு சமநிலை மற்றும் ஒரு தோல்வியை சந்தித்த இலங்கை அணி 4 புள்ளிகளுடன் இறுதிப் போட்டிக்கு தெரிவானது. எனவே தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி எதிர்வரும் 19ஆம் திகதி இரவு 7 மணிக்கு கொழும்பு ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் இடம்பெறும். இலங்கையில் கால்பந்தாட்டத்தில் பாரிய மாற்றங்கள் வந்திருப்பது மிகவும் உண்மையான விடயம். 4 மாதங்களுக்குள், அதில் 4 மாதங்களில் 2.5-3 மாதங்கள் இந்த கோவிட் பிரச்சனையால் முடக்கப்பட்டிருந்த காலத்திலும் சாஃப் போட்டிகளில் பங்கு பெற்று அதிலும் அபாரமாக விளையாடி இந்த போட்டியை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கிண்ணம் என்ற இந்த போட்டியை நானாகவே உருவாக்கி உலகத்தில் இருக்கும் பல நாடுகளை இலங்கையில் மண்ணில் கொண்டு வந்து இந்த பாரிய வெற்றியை அடைவதற்கு வசதி அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த அபார வெற்றியை ஈட்டியை கொடுத்து நான் மனமார்ந்த சந்தோஷத்துடன் மனமார்ந்த நன்றிகளை அனைவருக்கும், இலங்கை மக்களுக்கும், ரசிகர்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும் அனைவருக்கும், எங்களுடைய அரசாங்கத்துக்கும் எல்லோருக்கும் நான் இந்த வெற்றியை பற்றி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி கிட்டத்தட்ட 15-16 வருடங்களுக்கு பின்னர், அதாவது 2006ஆம் ஆண்டு எங்களுடைய 23 வயதுக்கு கீழ்ப்பட்ட அணியின் வெற்றிக்கு பிறகு இலங்கை அணி உத்தியோகபூர்வமான ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற 15-16 வருடங்களுக்கு இருந்த ஒரு சாபமான ஒரு நிலைமையை முறையடித்து பெற்ற வெற்றி. இந்த வெற்றியோடு இலங்கையின் கால்பந்தாட்டம் இன்னி வீறுமடை போட்டிருக்கும் என்பது சத்தியமாக உண்மையாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இறுதிப் போட்டியை நாங்கள் கண்டுகளிக்க உங்களுக்கு வசதிகள் செய்து தர தயாராக இருக்கின்றோம். ஆனால் சுகாதார முறைப்படி நீங்கள் முழுதாக வேக்சினேட்டட், அதாவது தடுப்பூசி போட்டிருந்தால் 2ஐயும் பெற்றிருக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அனைத்து சுகாதார முறைகளையும் பேட்டி இங்கே வந்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் திறந்து வைக்க நாங்கள் ஆவலாகுகின்றோம். சுகாதார அமைச்சுடனும் சுகாதார நிர்வாகத்துடனும் நாங்கள் பேசி இந்த பாரிய வெற்றியை எங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு போட்டியாக 19ஆம் தேதி மாலை 7 மணிக்கு இந்த ரேஸ்கோர்ஸ் திடலில் நாங்கள் இந்த சவாலை மேற்கொள்ள உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் சந்தோஷம், உங்கள் அனுசரணை அனைத்தையும் வேண்டி பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மஹிந்த ராஜபக்சக்கின் கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி நாளை மறுதினம் இலங்கை மற்றும் சீஷெல்ஸ் அணிகளுக்கு இடையிலே ரேஸ்கோர்ஸ் மைதானத்திலே நடைபெறவிருக்கின்றது. அந்த போட்டி சம்பந்தமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் ரஃப்ஷானுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அப்துல் ரஹ்மான்.